உளவியல் மருத்துவர், இசையின் மீது தீராத காதல் கொண்டவர். உங்களால் அளவிட முடியாததை மாற்ற முடியாது என்று உளவியல் ரீதியாக நமக்கு சொன்னவர். பிரபல நாளிதழ்கள், இதழ்கள் இவற்றின் வாயிலாக தமது படைப்புகளை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர். மனம் என்பது எங்கே இருக்கிறது? நோயர் விருப்பம், எப்போவுமே ராஜா, சுத்த அபத்தம், நலம் தரும் 4 எழுத்து, மனசுக்குள் ஒரு ஜிம், உள்ளங்கையிலே ஒரு சிறை என்று ஒவ்வொன்றையும் படைத்து வாசகர்கள் நெஞ்சிலே சிம்மாசனமிட்டு இருப்பவர். என்றும் மார்க்கண்டேயன். இதை நான் சொல்லவில்லை, கிருஷி ஐயா அவர்கள் அவரது பிறந்த நாளிலே முகநூலிலே பதிவிட்டு இருந்தார். அது உண்மையும் கூட. என்றும் மார்க்கண்டேயன். இவரின் புல்லாங்குழலிலிருந்து புதிய பூபாலங்கள் புறப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த பூபாலங்கள் நம் மனதில் பூக்களை பூக்கச் செய்யும். இந்த முதுமை எப்படி பூக்கச் செய்கிறது என்பதை நாம் இப்பொழுது கேட்போம். வாருங்கள் ஐயா, நீங்கள் உள்ள முதுமையை பற்றி என்ன சொல்கிறது என்பதை கேட்பதற்காக நாங்கள் செவிமடுக்க காத்திருக்கிறோம். இந்த நிகழ்வில் இருக்கின்ற, மேடையிலே இருக்கின்ற கிருஷி அவர்களே, சௌந்தர மகாதேவன் அவர்களே, ஆறுமுகம் ஐயா அவர்களே, மகாலிங்கம் அவர்களே, நம்முடைய தாமோ ஏகா சார், அன்னமுத்து அவர்களே, சங்கரபாகம் சார் அவர்களே, கோபாலகிருஷ்ணன் சார் அவர்களே, அதேபோல் மேடை சும்மா ஒரு இதுக்காக இவ்வளோதான் உட்கார முடியுங்கிறதுனால சிலரை மட்டும் மேடையில் வச்சுருக்கிறோம். மற்றபடி நன்கு பேசக்கூடிய அந்த இவங்களே சொன்ன மாதிரி நிறைய ஆளுமைகள், வாசிப்பு உள்ளவர்கள்லாம் கீழேயும் இருக்காங்க. மணிகண்டன் இந்த கூட்டம் வந்து நிஜமாக தானாக சேர்ந்த கூட்டம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து நம்ம எல்லாரும் உடுக்கை இழந்தவன் கைபோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்த பிள்ளைக்கு காலையில் அது பழைய திருக்குறள் கொஞ்சம் மாற்றணுன்னா, காலை எழுந்தவுடன் செல்ஃபோன் நம்ம தேடுற மாதிரி ஒரு பிரச்சனை வந்தோடனே டக்குன்னு முதல்ல காலையில் எழுந்திரிச்சோன்னா பல்ல தைப்போம், இப்போ செல்லத்தான் தைக்கிறோம் இல்லையா? அதனால் காலை எழுந்த உடனே அப்படி இல்லை மொபைல் இழந்தவன் நம்ம பதற மாதிரி, பாக்கெட்டில் மொபைல்னா எவ்வளோ பதறுவோமோ அந்த மாதிரி உடனே ஒரு விஷயம் வந்தால் முதலில் நாம் தேடுவது மணிகண்டனை தான். எந்த ஹெல்ப் வேணும்னாலும், நீங்கள் என்ன வேணாலும் அது செக்கஸ்லோவேக்கியா நாட்டில் ஒரு வருமான வரி பிரச்சனையில் யாரோ மாட்டிட்டா அங்கேயும் ஒரு ஆள் வச்சுருப்பார், வாங்க பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு. எல்லாரிடமும் எல்லோரும் அவருக்கு உதவுவார்கள். இதோ உதவி அப்படின்னு கார்னகி ஒரு மிகப்பெரிய புஸ்தகம், ஒரு ரொம்ப ஃபேமஸான புத்தகம், இதோ உதவின்னு. அந்த புத்தகத்தில் எழுதியிருப்பார், உங்களுக்கு எல்லாரும் உதவ வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி இருக்கிறது, நீங்கள் எல்லாருக்கும் உதவுங்கள் அப்படி. அதை வந்து மணிகண்டன் தான் அவர் இவன் நாளைக்கு இவனுக்கு பலன் இருக்குது பலன் இல்லைங்கிற மாதிரிலாம் கிடையாது. அவர் எல்லாருக்கும் உதவுவார். அதனால் அவருக்கு மனிதனிடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படை பண்பு எல்லாருக்கும் இருக்குது. நமக்கு ஒருத்தர் உதவினா அந்த இது நமக்கு ஒரு கடன் வாங்கின மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கு பதில் எப்படியாவது நம்ம உதவிடணும்னு நினைத்து கொண்டே இருப்போம். அந்த உளவியல் அவருக்கு மிகவும், அவர் ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக இயல்பாக செய்வார். நிறைய பேர் வேண்டா வெறுப்பாக உதவுவார்கள், ஐயோ கேட்டுட்டாங்களேன்னு உதவும். இவர் அந்த உதவுவது ஒரு பால் சுரப்பது மாதிரி ஒரு இயல்பாக இருக்கும். அதனால் அவருக்கு அதே மாதிரி எல்லாரும் சொன்ன மாதிரி அவருக்கு பக்க பலமாக அறைந்தது நம்முடைய பரமேஸ்வரி அவர்கள், அவருடைய துணைவியார். 2 பேரோட அப்பா பேரும் பாலசுப்ரமணியன். எப்படி தெரியும்னா, இவங்க 2 பேருக்கு மெடிக்கல் லீவ் நிறைய நான் தான் கொடுத்துருக்கேன். அவர் சார் ஃபோன் பண்ண மாதிரி, சார் இருக்கீங்களா, நான் எத்தனை நாள் லீவ் வேணும்னு தான் கேட்பேன், என்ன ஏதுன்னா கேட்க மாட்டேன். அதே மாதிரி அவர்களுடைய பையன்கள் மகன்கள் இருவரும் இவன் தந்தை என்னோற்றான் கொல், இவர்கள் தந்தை என்னோற்றான் கொல் என்னும் சொல்லு இணங்க அவர்கள் இருவரும் ராமன் லக்ஷ்மணர் மாதிரி இருக்கிறார்கள். அவருக்கு பக்கபலமாக இருக்காங்க. இந்த நூலை பற்றி நான் உள்ளே ஒரு முன்னுரையில் எழுதியிருக்கிறேன், அதை படித்தாலே போதும். நான் சொல்ல வந்ததெல்லாம் அதில் இருக்கும். பொதுவாக இது ஒரு முக்கியமான நூல் என்னவென்றால் முதுமை. இந்த முதுமை இப்பொழுது அதிகரித்து கொண்டு வருகிறது. உலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய வயதானவர்களின் எண்ணிக்கை, பிரமிட் பார்த்திங்கன்னா குறிப்பாக ஜப்பான் மாதிரி நாடுகளில் வயதானவர்கள் எண்ணிக்கை 100 வயதுக்கு மேற்பட்டவர்களே பலர் இருக்காங்க. இதனால் அந்த நாட்டு மக்களுக்கு நிறைய பிரச்சனை. நான் எல்லா கூட்டத்திலையும் ஒரு கேள்வி கேட்பேன், அதுலேயும் கேட்குறேன், 40 வயசுக்கு மேலே இங்கே எத்தனை பேர் இருக்காங்க? கையை தூக்குங்க பார்ப்போம். எல்லோரும் கையை தூக்கு. யாரெல்லாம் இதில் வயசானவங்க கையை தூக்குங்கன்னு.
இப்போ முதல்ல எல்லாரும் கையை தூக்குவோம், வயதானவர்னால் நாம் கிடையாதுன்னு நினச்சிப்போம். இது நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிறவர்களோட கூட்டத்தில் கேட்பேன், 60 வயசுக்கு மேலே எவ்வளோ யாரெல்லாம் இருக்குன்னு எல்லாரும் கையை தூக்குவாங்க. உங்களில் யாரெல்லாம் வயதானவர்கள்லாம் யாரும் யோசிப்பாங்க, நம்ம வயதானவராக இல்லையா? வயதானவர்னு நம்ம நினைக்கவே மாட்டோம். நம்மளை ஒரு ஃபார்முலா என்னென்னா, யார் வயதானவர்கள்னால் X+10 வயது. எக்ஸுங்கிறது நம்ம வயசு. நம்ம வயதுலேருந்து 10 வயது கூட இருப்பவரை நாம் வயதானவர்னு எப்போவுமே நினைப்போம். 50 வயசு ஆகும் பொழுது நான் 60 வயதானவரே வயதாகிறதுன்னு நினைக்கிறோம். நான் என்னுடைய 40 வயதில் 50 வயது ஆனவர்கள்லாம் வயதானவர்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போ எனக்கு 50 ஆகிட்டா இப்போ 60 வயது ஆனவர்கள் தான் வயதானவர்கள் அப்படின்னு. எல்லாருக்கும் இந்த புத்தகம், அதுதான் நான் அந்த மேடையிலே சொன்னேன், முதியவர்களுக்கு மட்டுமல்ல என்னை மாதிரி இளைஞர்களுக்கும் தேவையான புத்தகம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவர் ஒரு சில வார்த்தைகள்னு சொன்னாங்க, பேசுவார்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி பயங்கர கூட்டம், அவ்வளோ பிஸி. இதில் மணிகண்டனுக்கு புத்தக கண்காட்சி, இது சாதாரணம் இங்கே நடக்க வேண்டியது, அவருக்கு கலெக்டரோட நடந்த ஏற்பாடில் தமிழக அரசு நடத்துகிற ஒரு இதுலேயே அவரோட புத்தகத்தை வெளியிடும் ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்து அங்கே வச்சு நடந்ததுனால எல்லாரும் ஒரு சில வார்த்தைகள் தான் பேசுவாங்க, நான் ஒரு சில எழுத்துக்கள் மட்டும் பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதில் முக்கியமாக இந்த புத்தகத்தில் நான் எழுதிய 4 ஊ ஒரே எழுத்து தான், பிள்ளையார் சொல்லி மாதிரி ஊ. இந்த 4 ஊக்களை சரியாக வைத்து கொண்டாலே பிரச்சனைகள், உடல், உணவு, உறக்கம், உள்ளம், இந்த 4 ஊக்களும் ஒழுங்காக இருந்துட்டாலே வயதானவர்களோட நிறைய பிரச்சனைகளை சமாளித்து விடலாம். அதை பற்றி இந்த புத்தகத்தில் நிறைய எழுதியிருக்கு. ஹெல்த் எப்படி நாம் மெயின்டைன் பண்ணணும். இந்த புத்தகம் இதில் 2 விஷயம் இருக்குது. இளைஞர்கள்லாம் வயதானவர்களை காக்க வேண்டும், அம்மா என்று அழைக்காத உயிரில், அந்த மாதிரி ஆனால் நாம் யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது கலீல் கிப்ரான் சொல்லியிருப்பார், என்னதான் தூணாக மண்டபமாக இருந்தாலும் அந்த தூண்களுக்கு இடையே இடைவெளி இருக்கணும், இல்லைன்னா அந்த கூரை கீழே விழுந்து, 2 தூண் பக்கத்தில் இருந்தால் கீழே விழுந்து. அதே மாதிரி எவ்வளவு நெருக்கமான உறவாக இருந்தாலும் ஒரு இடைவெளி இருக்கணும். அப்படின்னா தான் அந்த குடும்ப உறவு, கணவன் மனைவியாக இருந்தாலும் அப்படி தான், பிள்ளைகள்னாலும் அப்படி. அந்த குடும்பங்கிற தூண், ஒரு கூரை விழாமல் இருக்கிறதுக்கு இடைவெளி வேணும். எதிர்காலத்தில் நம்முடைய பொருளாதார, இப்போ இவரே இவரோட மகனே பெல்ஜியத்தில் இருக்கார், அவரை நீ இங்கே அப்பாவை பார்க்கலையே அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. எதிர்காலத்தில் முதியவர்கள் தங்களை தாங்களே சமாளித்து கொள்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு தயாராக வேண்டும். அதுதான் முக்கியம். நான் இன்னும் கூட சொல்லுவேன், முதியோர் இப்போ கம்யூனிட்டி ஹோம் அந்த மாதிரிலாம் இருக்குது, முதியவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கம்யூனிட்டி கிச்சன், கேட்டட் கம்யூனிட்டின்லாம் சொல்கிறேன், அந்த மாதிரி நிறைய வர வேண்டும். நம்முடைய நாட்டுக்கு முதியவர்களை அந்த முதியோர் இல்லங்கள் மாதிரி, அந்த கேட்டட் முதியோர் இல்லம்ங்கிற வார்த்தை ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி நமக்கு தோணலாம். ஆனால் யதார்த்தம் அது நிறைய தேவை. நிறைய பேர் வெளிநாடுகளில் வேலை, என்னுடைய மாமனார் எடுத்துக்கிட்டால் கூட அவருடைய 2 மகன்களும் அமெரிக்காவில், அதுவும் 2 திசையில் இருக்காங்க. அவர்களுக்குள்ள நேர வித்தியாசமே 3 மணி நேரம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதை நாம் எப்படி எதிர்கொள்வது? முதியவர்கள் கட்டாயம் இந்த புத்தகத்தை, அதில் உள்ள கருத்துக்களை அவர் நிறைய எழுதியிருக்கார். உடல் ஆரோக்கியம், அதில் நான் இந்த 4 ஊக்கு அது உள்ளத்திலோடு சேர்ந்து இருந்தாலும் முக்கியமாக ஒன்று சொல்லியிருக்கார், ஃபைனான்ஷியல். 3 விதத்தில் நாம் எல்லாரையும் நம்பியிருப்போம், சார்ந்திருப்போம். குறிப்பாக வயதானவர்கள் ஃபிசிக்கல் டிபெண்டன்ஸ், உடல் ரீதியாக சார்ந்திருப்போம். ஒரு வயதாகிவிடும், தனியாக போக முடியாது, மேலேருந்து ஒரு பொருளை எடுக்கணுன்னா கூட பேரனை கூப்பிடுவோம், டே இங்கே வாடா இதை எடுத்து கொடுன்னா அவன் வரமாட்டான். அப்போ தான் அவனுக்கு ஒரு வேலை இருக்கும், சண்டை வரும். தனியாக எங்கேயாவது போகணும், ஏடிஎம் வரைக்கும் போகணுன்னா பையனை கூப்பிடுவோம், அவனுக்கு வரமாட்டார், பிரச்சனைகள். ஸோ உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்திருந்தால் ஃபிசிக்கல் டிபெண்டன்ஸ் இருக்காது, உடல் ரீதியாக சார்ந்திருக்க மாட்டோம். 2வது சார்ந்திருக்கிறது பொருளாதார ரீதியாக சார்ந்திருக்கிறது, ஃபைனான்ஷியல் டிபெண்டன்ஸ். அதற்கும் இந்த புத்தகத்திலே நிறைய சொல்லியிருக்கிறார் மணிகன். அவருடைய அனுபவங்கள் நாங்கள் தினம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். அவரை தினமும் நான் சந்தித்து பேசக்கூடிய ஒரு பல வருடங்களாக, கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு, கிட்டத்தட்ட 15-20 வருடங்களாக அவரை நான் அறிவேன். தினமும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது, நாங்கள் பேசுவது, இதெல்லாமே இந்த புத்தகத்திலே அவருடைய அனுபவங்களை சொல்லியிருக்கார். ஸோ ஃபைனான்ஷியல் டிபெண்டன்ஸ், பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடாது. நிச்சயமாக இளைஞர்களுக்கு இப்போ 40 வயது, 25 வயதிலிருந்தே முதலீடு செய்வது எதிர்காலத்திற்கு மிக மிக முக்கியமான விஷயம். அது இந்த புத்தகத்தில் அவர் நிறைய ஒரு முதலீட்டாளரும் கூட, மிகவும் சிக்கனமாக கணக்கு பார்த்து கொண்டு, எப்பொழுது எந்த இடத்தில் எப்போ பேசினாலும் அங்கே ஒரு லேண்ட் வருது சார், அதை நான் வாங்கணும், அங்கே பண்ண போகிறேன்னு அடுத்துன்னு தேங்க மாட்டார். புத்திசாலித்தனமாக அவர் முதலீடு செய்து கொண்டு இருந்துக்கிட்டே இருப்பார். ஸோ ஃபைனான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் அவரிடம் மிக மிக அதிகமாக இருக்கும். அடுத்ததாக 3வது டிபெண்டன்ஸ் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம உணர்வு சார்ந்த டிபெண்டன்ஸ் ஆகிருப்போம், எமோஷ்னல் டிபெண்டன்ஸ். இவன் பேசலை,
இவன் எனக்கு மதிக்கலை, பத்திரிகையில் என் பேரை 2வதாக போட்டுட்டான்ட்டு 20 வருஷம் சண்டை போடுறவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உணர்வு ரீதியாக இப்போ ரொம்ப நாம் ஃபைனான்ஷியல் டிபெண்டன்ஸ் கூட ஓரளவு இப்பொழுது நமக்கு பொருளாதார நிலைமை சீர்பட்டு இருக்கிறதுனால ஃபைனான்ஷியல் டிபெண்டன்ஸ் கூட அதிகமாக இல்லை, எமோஷ்னல் டிபெண்டன்ஸ் நிறைய இருக்குது. தனியாக போய்விட்டார்கள், என்னை வந்து மதிக்குவதில்லை, அவர்கள் பேசுகிறதில்லை, வாரம் பேசுவான், இன்றைக்கி இந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்க்காமல் தன்னை தாங்களே ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். நமக்கு நாம் தான் டிபெண்ட்டாக இண்டிபெண்ட் தனிமையாக இருக்கிறதை கற்றுக்கொள்வது. தனிமையே 100 வருடங்கள்லாம் மார்க்கஸோட மிக சிறந்த புத்தகம். அந்த மாதிரி 100 வருடம் தனிமை வந்து நமக்கு நிறைய பேருக்கு வயதாவது இந்த 1900 நம்முடைய சராசரி ஆயுள் 30 வருடம் தான் இருந்தது. இப்பொழுது சராசரி ஆயுள் 75 வருடம் இருக்குது. ஸோ 75 வயதுங்கிறது சர்வசாதாரணமாக நிறைய பேர் இருக்கிறார் இல்லையா? அதில் வந்து அந்த மாதிரி நாம் இதைக்கு தயாராவதற்கு இந்த நூல் நமக்கு வந்து நிச்சயமாக அனைவரும் படித்து, அவர் மணிகண்டனுக்கு வந்து நிறைய நான் சொன்ன எம்ஏ தமிழில் ரொம்ப ஆர்வம். கண்ணதாசனும் கம்பனும்னு அவர் நிறைய பேசியிருக்கார். அதெல்லாம் ரேடியோவில் வந்து நிகழ்ச்சிகளை. ஸோ அவரை வந்து நிறைய இன்னும் மேலும் மேலும் எழுத வேண்டும். குறிப்பாக பலவிதமான எழுத்துக்கள் நம்முடைய தமிழுக்கு தேவை. பலவிதமான நீங்கள் எதற்காக நாம் வாசிக்கிறோன்னா, நிறைய பேருக்கு மருத்துவமனையை பற்றி தெரியாது, அந்த வாழ்க்கையை வாழ முடியாது. ஒரு செவிலியரின் வாழ்க்கை, அதில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள், எத்தனை துன்பங்கள் நிறைந்தது, எத்தனை சவால் இருக்கும், அது வந்து பொதுமக்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகும்போது என்ன இவங்க வந்து லேட்டாக இருக்காங்க, எரிச்சல் படுறாங்களே அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதன் பின்னால் இருக்கும் இதயம் உங்களுக்கு புரிய வேணும்னா உங்களுக்கு வாசிப்பு இருந்தால் அடுத்தவர்கள். இப்போ திருடன் மணியம்பிள்ளைன்னு ஒரு கதை இருக்குது, அதை படித்த அப்புறம் எனக்கு திருடனை பற்றி ஒரு திருடன்னு சொல்லாமல் திருடர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அவர்களுடைய பார்வை நமக்கு புரியுது. அந்த மாதிரி எல்லா விதமான எழுத்துக்களும் நம்முடைய தமிழுக்கு கட்டாயம். அதனால் அவரை செவிலியர்கள் இதெல்லாம் வச்சு ஒரு சிறுகதை இல்லை, ஒரு நாவலே நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லிடுறேன். அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அதே மாதிரி தான் நான் நிறைய இலக்கிய கூட்டங்களில் பார்த்திங்கன்னா வங்கி பணியிலேருந்து ஓய்வு பெற்றவர்கள் நிறைய இலக்கியவாதிகளாக இருப்பாங்க. வண்ணதாசன் சார் இருக்கார், கலாப்பிரியா இருக்கார், இன்னும் நிறைய பேர், நாரம்புநாதன், இங்கே எல்லோரும். அவங்கள்ட்டெல்லாம் நான் பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் வங்கியை பற்றி கதாநாயகனை வச்சு ஒரு கதை எழுதுங்க சார், நாவல் எழுதுங்க. அப்படின்னா தான் எங்களுக்கு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களோட ஸ்ட்ரெஸ்லாம், ஏன்னா நாங்கள் மனநல இதாக நிறைய பேரை பார்க்குறோம், ஆசிரியர்களை பார்க்குறோம், வங்கி ஊழியர்களை பார்க்குறோம். இந்த மாதிரி பல எழுத்துக்கள் தமிழுக்கு தேவை. அதற்கு தமிழுக்கு மணிமகுடத்துக்கு இன்னும் ஒரு சின்ன ஒரு கல்லாக இந்த நூல் இருக்கும். இதை அவசியம் அனைவரும் படித்து பாருங்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு மிக்க நன்றி கூறி மணிகண்டன் அவர்களுக்கு மிக மிக கிராண்டாக ஒரு கல்யாணம் மாதிரி கிட்ட, அவர் ஒரு கல்யாணம் தான் பண்ணேன்னு சொன்னார், அது வருத்தமாக சொன்னாரா என்னன்னு தெரில. இது ஒரு சின்ன கல்யாணம் மாதிரி சிறப்பாக நடத்தி வைத்து விட்டார். அவருக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை கூறி வாய்ப்பளித்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது மருத்துவர் ராமானுஜம் ஐயா அவர்களுக்கு விழா நாயகர் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகின்றார். ஐயா அவர்கள் சொன்னதை போல உணர்வு ரீதியாக இல்லாமல் உள்ள ரீதியாக நீங்கள் உணர்ந்தால் வாழ்க்கை அழகாகும். மிக அருமையாக அவர் சொல்லிட்டு போயிட்டார். எப்படி இப்படி இளமையாக இருக்கிறாருன்னு பார்த்தா, நகைச்சுவை ததும்ப பேசுகின்றவரை நம்மோடு வைத்து கொண்டால் நாமும் இளமையாக இருப்போம் என்பதை நமக்கு உணர்த்தி சென்றிருக்கிறார். ஒரு அழகான ஒரு மர்ம விதியை எங்களுக்கு சொல்லியிருப்பது போல மனசுக்கும் பல விதிகளை 4 ஊக்களில் அருமையாக சொல்லி சென்றிருக்கிறார். நீங்கள் புத்தகத்தை வாங்கி நிச்சயமாக அதை படிக்கின்ற பொழுதுதான் அது முதுமை எப்படிப்பட்ட ஒரு வரமாக அமைய வேண்டும் என்றால் நாம் எதையெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்பதை மிக அருமையாக சொல்லி சென்றிருக்கிறார். நன்றி.